ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் என்ஜினியர் லக்ஷ்மன் ஃப்ரம் JLB கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதாரம் கிட்ட பண்ணிட்டு இருக்க சைட்டில் வந்து நம்ம இப்போ ரூஃப் ஸ்லாப் வந்துருச்சு. ஸோ அதில் ரூஃப் ஸ்லாப் பற்றின டெக்னிக்கல் டீல்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரூஃப் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து நமக்கு தேவை. ஸோ நம்ம ரூஃபில் வந்து அந்த ராட்ஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து இது பீம் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாப் டீட்டெயிலும் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்லாப் டீட்டெயில் வந்து 1 வே ஸ்லாப்னா என்ன, ஸோ 2 வே ஸ்லாப்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து 2 வே ஸ்லாபு, ஸோ எவ்வளோ காங்கிரீட் திக்னஸ்ஸு, ஸோ என்ன மாதிரி ராட்ஸ் வந்து அதில் இருக்குன்றதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எங்கள் சைட்டில் செக் பண்ண முடியும். ஸோ இந்த டிராயிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த சைட்டோட வித்து வந்து 30 அடி, ஸோ இந்த லென்த்து வந்து 60 அடி. ஸோ வந்து 15 அடி கேப்பில் வந்து ஒவ்வொரு காலமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஸோ இதை வந்து ப்ரைமரி பீம், செகண்டரி பீம் எதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த காலம்லேருந்து இந்த காலம்னு, ஸோ இந்த காலம் வரைக்கும் இது த்ரூவாக வந்து பீம் ரன் ஆகிறது வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த காலம்லேருந்து இந்த காலமோட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் பீம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போது இங்கே ஒரு கண்டினியூஸ் பீம் ரன் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு இடையில வந்து ஒரு செவரு வருது. ஸோ இந்த இடத்துல இந்த செகண்டரி பீம் வந்து போடுறாங்க. இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலமில் உட்காராமல் ஸோ இந்த இடத்துல உட்காந்துருந்தா ஃபிக்ஸட் பீமாகவே வந்திருக்கும், அது செகண்டரி பீமாக இருக்காது. பட் இங்கே ஒரு இந்த ரூமையும் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பீம் வர்றதுனால இது செகண்டரி பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு பாட்டத்தில் வந்து செகண்ட் லேயர் ராடு கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே செகண்ட் லேயர் வந்து ராடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாட்டமில் லோடு வர்றதுனால இதுவே வந்து சில கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து லோடு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த பீம் வந்து உட்காருது, இது டாப்பில் வந்து லோட் ஆகும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பேன் எடுத்துக்கிட்டு 1/3 டிஸ்டன்ஸை வந்து பிரித்து, ஸோ 1/3க்குள்ளே அந்த பீம் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னா டாப்பில் ராடு கொடுக்கணும். ஸோ சென்டரில் வந்து உட்காருது அப்படின்னா பாட்டமில் ராடு கொடுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காலத்துலேருந்து வெளியே போகிறது வந்து கேன்டிலீவர் பீம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டாப்பில் லோடு வந்து ஆக்ட் ஆகும். இந்த பீம் ரெஸ்ட் ஆகும்போது டாப்பில் லோடு அதிகமாக தேவைப்படும். அதனால் கட் ராட்ஸ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீம்ஸில் முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து வர்றது இதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் இருக்கும். ஸோ ஒரு செகண்டரி பீம் வந்து அதை ப்ரைமரி பீம்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரைமரி பீம் மேலே வந்து இந்த செகண்டரி பீம் ரெஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து இன்னொரு பீம் வந்து ரெஸ்ட் ஆகிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கும் லோடு தரணும், இதுக்கு ஹெவியாக தரணும். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பீம் ப்ரைமரியாக ஆக்ட் ஆகி இது செகண்டரி ஆக்ட் ஆகும்போது ஸோ இது பாட்டமில் வந்து கட்ராடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ பாட்டமில் வந்து கட்ராடு கொடுத்துருப்பாங்க லோடு, எக்ஸ்ட்ரா லோடுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக பீம் என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக லோட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லாபுக்கு வரலாம். ஸோ ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் தான், 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப். இது எப்படி நம்ம வந்து கணக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி லென்த் இருக்குது, வித் வந்து 11 அடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 18 அடி லென்த்தை வந்து இந்த வித்தால் டிவைட் பண்ணும்போது, அதாவது இதை LXன்னு எடுத்துக்கிட்டு இதை LYன்னு எடுத்துக்கிட்டோம்னா LX/LY வந்து <2 வந்தால் 2 வே ஸ்லாப். ஸோ இது வந்து <2 வந்தால் 1 வே ஸ்லாப். ஸோ 2 வே ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் கிராங்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கமும் கிராங்க் இருக்கும். ஸோ இது ஷார்ட்டஸ்ட் மேனில் தான் மெயின் ராட் போடுவாங்க, இந்த லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து மெயின் ராடாகவும் இது டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஏன் கொடுக்குறோம் கன்சீல்டுனா, வால் வந்து இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாத்ரூம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு வால் வருது, ஸோ பார்ட்டிஷனு 4.5 வால். அதனால் இந்த மாதிரி வந்து கன்சீல் பீம்ஸ் வந்து நம்ம டிஃப்ளெக்ஷனை தடுக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ 9 இன்ச் வால்லாம் வந்தால் கம்பல்சரி வந்து நீங்கள் பீம் கொடுக்குறத ஃபாலோ பண்ணணும். ஸோ இது சங்கேனா ஏன் வருதுன்னா, மேல் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் வருது இந்த இடத்துல, ரெண்டு இடத்துல. இது ஒரு பெட்ரூமாக கன்வெர்ட் ஆகுது மேலே வரும்போது. ஸோ டிப்பிக்கல் பிளான் இல்லை, அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் 1 வே ஸ்லாவா 2 வே ஸ்லாவான்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி போடணும்.
ஸோ இதோடைய காங்கிரீட் கனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்து காங்கிரீட் கனம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து நம்ம காட்டின மாதிரி 6 இன்ச்சஸ் காங்கிரீட் கனம் கொடுக்குறோம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் அரௌண்ட் வந்து நம்ம வந்து இந்த காலம்ஸோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக லேப்பிங் வந்து காலமில் இருக்கான்றதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இல்லைனா லேப்பிங்கும் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கீழே வந்து ஒரு ரிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காங்கிரீட்டில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.